கிறிஸ்துவ சீசனாக வாழ்வது என்பது ஒவ்வொரு நாளும் புயல்களோடு போராடுகிற வாழ்க்கை. மனதிலாங்க, கிறிஸ்தவனாக வாழ்வது என்பது புயல்களோடு போராடுகிற வாழ்க்கை. சத்தியத்தை பின்பற்றினா எதிர்ப்பு வரும், பிரச்சனை வரும், அவமானம் வரும், பாடு வரும், நிர்பந்தம் வரும், அதை சார்ந்து வாழும். ரெண்டாவது, கிறிஸ்துவ பின்பற்றக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து ஒரு நொடி கூட விலகி போவதல்ல. அவரை பின்பற்றவர்கள்ட்ட விலகி போறதே. படகுல தான் இருக்கிறாரு, தூங்கிட்டு தான் இருக்கிறாரு, புயல் தான் அடிக்குது, படகு தான் மூளை போகுது, ஆனா அவர் இருக்கிறார். அவர் இருக்கிற வரைக்கும் அங்க எந்த அசம்பாவிதங்களும் ஒரு பொழுதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு வரையும் சக நாளும் உங்களோடு இருக்கிறேன். அந்த புயல் அவர் இருக்கிறார். மூணாவது, கிறிஸ்துவ விசுவாச வாழ்க்கையில அற்ப விசுவாசத்துக்குரியவர்கள் எப்பொழுதும் பிரச்சனைக்குரியவர்கள். விசுவாசத்தில் பலமில்லாதவர்கள் எப்பொழுதும் அவருடைய மகிமையை குலைத்துக் கொள்கிறவர்கள். விசுவாசத்துல பலவீனமானவே அவருக்கும் கஷ்டம், அவருடைய திருச்சபைக்கும் கஷ்டம். விசுவாசத்துல பலவீனமானவே அவரையும் துக்கப்படுத்தும், அவருடைய சபையை வளர விடாம செய்வான். நாலாவது, கிறிஸ்துவ பின்பற்றக்கூடிய அந்த விசுவாச வாழ்க்கையில வேதத்தின் மூலமாக மட்டும்தான் கிறிஸ்து விசுவாசத்தை பலப்படுத்தவும் இளைப்பாறுதலை தரவும் செய்கிறார். கடவுளை ஆராதிக்க வராம, கடவுளுடைய வார்த்தையை கேட்க வராம புயல் அடங்காது. கடவுளுடைய வார்த்தையும் ஆராதனையும் பிரதானப்படுத்தாம விசுவாசம் பலப்படாது. விசுவாசம் பலமடையவும், பிரச்சனை சரியாகணும், புயல் அடங்கணும். ஆராதிக்க வரணும், அவர் இருக்கிற இடத்துக்கு வரணும், அவருடைய பிரசன்னத்துக்கும் அவருடைய வார்த்தைக்கும் தொடர்ச்சியாக வர வேண்டும் என்பதை பார்க்கிறோம். ஐந்தாவதாக, கிறிஸ்தவ விசுவாசியுடைய வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றிலும் தமது மகிமையை வெளிப்படுத்தி நன்மையாக முடிய பண்ணுகிறார். என்ன நடந்தாலும், மரணமே வந்தாலும், எவ்வளவு இக்கட்டுகளில் போனாலும், எவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்தாலும் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணுறார். இந்த நம்பிக்கை இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட எனக்கு ஏங்க பிரச்சனை? நான் கிறிஸ்துவ பின்பற்றுறேன், எனக்கு ஏங்க உபத்திரவம்? நான் கிறிஸ்துவ பின்பற்றுறேன், என் வாழ்க்கையில ஏங்க அடி மேல அடி? இந்த அடிப்படையான சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும். அவரை பின்பற்றும் பொழுது உபத்திரவங்களும் பாடுகளும் அவரை இன்னும் அதிகமாக அறிவதற்கும், அவரை பற்றி கொள்வதற்கும், அவரை விசுவாசிப்பதற்கும், விசுவாசத்திலே பலமடைவதற்கும், அவரை மகிமைப்படுத்துவதற்கும் நியமிக்கப்படுகிறது. நம்முடைய விசுவாசம் இருக்குது.